நண்பா நண்பா நான் இன்றைக்கி வந்து சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னால் வந்து ஸ்வீட் போண்டா. ஓகே நண்பா, ஸோ பாருங்கள். ஸோ ஒரு கப்பு மாவு போட்டிருக்கேன், 250 ml. ஓகே நண்பா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணுமா போட்டுடுறேன். ஒரு கப்பு போட்டிருக்கேன். ஸோ இதில் சுகரும் அப்படியே ஆட் பண்ணணும். பாருங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். சூப்பராகவும் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் போண்டா வந்து டீ கடையில் எல்லாம் விற்பாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த கையில் லைட்டாக வச்சு பண்ணிடுறேன். ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு. ஸோ மறக்காமல் எனக்கு லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருவேன். அடுத்தது ஏதோ வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. ஓகே நண்பா, ஸோ மறக்காமல் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருக்கோம். ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருக்கோம். அதில் ஷேருக்கு சமம் நண்பா. ஓகே நண்பா, ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நண்பா ஒரு 40 ml சுகர் லைட்டாக போடுறோம் நண்பா, ரொம்ப வேண்டாம். ஸோ நீங்கள் வேணுமா சுகர் ஜாஸ்தி வேணுமா சுகர் ஜாஸ்தி போட்டு சோடா மாவு போட்டு ஆகணும், பேக்கிங் சோடா. ஸோ பாருங்கள் ஒரு அளவு போட்டுங்க. ஸோ நான் ஒரு கப்பு 250 இதுதான் போட்டிருக்கேன். ஓரளவு போதும் நண்பா. ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் தான். தண்ணி போடுறதுக்கு முன்னாடியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் ஸ்பூனை போட்டு நீங்கள் விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு தடுங்க. ஸ்பூனை வச்சு ஒரு 2 கண்டி தான். லைட்டாக வேணுமா உங்களுக்கு சால்ட் வேணுமா லைட்டாக போட்டுங்க. நான் சால்ட்டு போடல. ஸோ லைட்டாக சால்ட்டு நான் போட்டுக்கிறேன். சும்மா ஒரு லைட்டாக போட்டுங்க, ரொம்ப போட வேண்டாம். ஓகே நண்பா, நண்பா சால்ட்டு போட்டாச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும் தான். தண்ணியை போட்டோம் அதில். தண்ணி லைட்டாக போட்டுங்க. ரொம்ப போட வேண்டாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே நண்பா, ரெடி ஆகிடுச்சு. ஸோ தண்ணி நீங்கள் பார்த்து எந்த மாதிரி தண்ணி ஊற்றணும்னு சொல்லி காமிக்கிறேன், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஏலக்காவும் போட்டுங்க, நல்லாயிருக்கும். பொடியாக இருந்தால் பொடியாக போட்டுங்க. ஏலக்காய் 2-3 போட்டுங்க. அது போட்டுருவேன், பார்த்துருவேன். நம்ம பாருங்க போட்டோம் பாருங்க ஏலக்காய். ஸோ நண்பா இந்த இதுக்கு போட்டுக்கோங்க. கையில் எடுத்து போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்பூனில் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, ஸோ இதுதான். ஸோ பாருங்கள், இப்போ ஆயிலை ஏற்றிடலாம் ஃப்ரை பேனில். ஓகே நண்பா, ஸோ நண்பா நான் கையில் எடுத்து போடுறேன் பாருங்க. இந்த பாருங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவு கொடுத்துங்க. ஸோ பாருங்க போட்டிங்கன்னா ஸ்லோவாக வச்சிங்க, ரொம்ப ஸ்பீடு வரும் பாருங்க. ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. இந்த மாதிரி அழகாக வந்துடும். இதில் மைதா மாவும் போட்டுருங்க. மைதா கோதுமை மாவு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்னென்ன போட்டுறேன்னு சொல்லி.
பாருங்க நண்பா இப்படி இப்படி இருக்குது. ஸோ இதேதான் பாருங்க சூப்பராக வருது. நண்பா இப்படியே திருப்பி விட்றோம் தான். மீடியம் இதில் வைங்க, இல்லைன்னா உள்ளால வேகாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே வந்துடும். பாருங்க நண்பா அழகாக வந்திருக்கு. ஸோ இதே திருப்பிட்டுங்க. டீ கடை போண்டா, ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவோம்ல, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கப்பா ஸோ நண்பா ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்துடுச்சு. சாப்பிட்டு பார்த்து தான் டேஸ்ட் சொல்ல முடியும். வெந்திருக்கா இல்லையா தெரியும் நண்பா. ரொம்ப வச்சு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்புறம் நண்பா நீ போடுறேன் பாருங்க. ஸோ நண்பா பாருங்க இப்போ இதுவும் போடுறேன். நண்பா பாருங்க நண்பா மாஷா அல்லாஹ் ரெடி பண்ணிட்டேன். பாருங்க நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது ரெடி. இது ஓகே நண்பா சூப்பராக இருக்குது. ஸோ இதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. ஓகே நண்பா வெயிட் பண்ணுங்கள் நண்பா. பாருங்க நண்பா இது ரெடியாக இருக்குது. ஸோ இதோ போண்டா இது ஒன்று இருக்குது. இந்த சைஸ் இருக்குது. நல்லா இருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் சுகர் மட்டும் கம்மியாகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்னோடய சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அதே மாதிரி லைக்கை ஒன்று போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் லைக்கை ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சம நண்பா. ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஜெய்சாக்கலா.